எப்பொழுதுமே பொய்யையே பேசிக் கொண்டிருக்கிற ஒருவரை பற்றி இங்கே பேசுவது அவ்வளவு நல்லதாக இல்லை. இந்த இடம் புனிதமான இடம். இதை அவர் பெயரை சொல்லி அழுக்காக்க நான் விரும்பவில்லை. வள்ளலார் பெயரில் வள்ளலார் நெடுஞ்சாலை என்று அமைத்து வள்ளலாருக்கு புகழ் மகுடம் தூக்கிட்டுள்ளார். அதோடு வள்ளலார் நகர் பேருந்து நிலையம், அதேபோல் வள்ளலார் நகரில் புதிதாக உலக தரத்திலே வள்ளலார் சர்வதேச மையத்தின் ஒரு பகுதி 12 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற 3 பக்தர்கள் தங்கும் விடுதி, ஒரு சித்தா மருத்துவமனை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை இதே மேடையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வள்ளலார் பக்தர்களுக்கு அர்ப்பணிக்கின்றார். மீதம் இருக்கின்ற பணியும் நீண்ட நெறிய சட்ட போராட்டத்திற்கு பின்பு அந்த பணிகளும் விரைவில் துவங்கப்படும். மாநாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் பங்கேற்று வள்ளலாருக்கு சிறப்பு சேர்க்கின்ற சன்மார்க்கிகள் 26 பேர்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறப்பு சேர்க்கின்றார். பல்வேறு புதிய அறிவிப்புகளை நாளைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். ஆகவே நாளைய தினம் தமிழ்நாடு மாத்திரமல்லாமல், ஒன்றியத்திலே மாத்திரமல்லாமல், உலக நாடுகளிலே இருந்து கூட இந்த பக்தர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்போ 5000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா சார் முதலமைச்சர்? அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது பேட்ச் ஒர்க்கை தமிழக பெண்கள் நம்ப மாட்டாங்க, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படின்ற ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இதை 27 மாசம் ஏற்கனவே கொடுக்காம இருந்தாங்க, அது தெரியலையா? ஏன் மொத்தமா அந்த 3 மாசம் சேர்த்து கொடுக்குறாங்க? 2 கோடைக்கால நிதி இத்தனை வருஷம் கோடைக்காலம் வரலையா அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறது. தொடர்பாக வாழ்ந்து இன்னும் தெய்வமாகி உண்மையே பேசி வாழ்ந்து மறைந்த வள்ளலாருடைய நிகழ்ச்சியை நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே பொய்யையே பேசிக் கொண்டிருக்கிற ஒருவரை பற்றி இங்கே பேசுவது அவ்வளவு நல்லதாக இல்லை. இந்த இடம் புனிதமான இடம். இதை அவர் பெயரை சொல்லி அழுக்காக்க நான் விரும்பவில்லை. இதை விட வேற எதுவும் பதில் கிடையாது. பாஜக மாநில தலைவர் பேசும் பொழுது இந்த விஜய் மற்றும் நடிகை ஒருத்தவங்களை சம்பந்தப்படுத்தி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அவங்களுடைய வீட்டுல இருந்து அவர் வெளியில வரணும், அப்ப அதுக்கப்புறம் பேசிப்போம் அப்படின்னு சொல்லி அது பேசி போயிடலாம் இருக்கு. நிறைய பேர் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது விஷயங்கள் எங்களை பொறுத்தளவில் எங்கள் முத்தமிழ் வாழும் கலைஞருடைய உருவமாக இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மற்றவருடைய சொந்த பிரச்சனைகளை தலையிடுவதில்லை. அது குறித்து நாங்கள்